நிச்சயமாக உரிமை என்பது, வழிபாடு உரிமை என்பது அனைவருக்கும் பொதுவானது, அனைவருக்கும் உரிமையானது. ஆனால் மதுரை மண்ணிலே திருப்பரங்குன்றத்திலே ஒரு பெரிய சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே திருப்பரங்குன்றத்துக்கு பின்பாக மலை மீது சிக்கந்தர் மலை என்கிற ஒரு மலை இருக்கின்றது. அது இஸ்லாமிய பெருமக்கள் வழிபடுகின்ற ஒரு முக்கியமான மலை. சிக்கந்தர் என்கிற ஒரு வழிபாடு கொண்ட ஒரு மலை. அங்கே நாங்கள் கோழி பலியிடுவதும் ஆடு பலியிடுவதும் இன்றல்ல நேற்றல்ல 10 ஆண்டு 20 ஆண்டு அல்ல 830 ஆண்டுகளுக்கு மேலே அங்கு ஆடு பலியிட்டு நாங்கள் வழிபட்டு கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இன்று வந்த இந்துத்துவ வெறியர்கள், சனாதனவாதிகள் அங்கு இஸ்லாமியரை செல்லக்கூடாது, இஸ்லாமியர் ஆடுகள் வெட்டக்கூடாது, இஸ்லாமியர் கோயில் வெட்டக்கூடாது, ஆடுகள் வெட்டு என்கிற பெயரில் கூட்டம் கூடக்கூடாது. காரணம் என்னவென்றால் திருப்பரங்குன்று என்பது ஒரு ஆன்மீக தலம். திருப்பரங்குன்ற முருகன் என்பது ஒரு சைவம் என்று சைவ கடவுள். அவருக்கு எதிராக நீங்கள் அசைவத்தை படைத்தால் அது நீ இந்துத்துவத்துக்கு, இந்து மதத்துக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் என்று சொல்கிறார். யார் துரோகம் செய்கிறா? யார் செய்கிறா? வழிபாட்டு அடையாளத்தவே முதல் மாட்டியது உங்களுடைய இந்துத்துவம் தான். திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகன் சைவம் உங்களுக்கு சொன்னாரா? அவர் புளிச்சோறும் பொங்கச்சோறும் கூட கேட்டாரா? இன்னும் சொல்ல போனால் உண்மையான முருகன் வாரிசிலோ நாங்கள் நிற்கிறோம். இதோ முருகன் வாரிசு முருகனுடைய ஆதி குறிஞ்சி நிலத்தின் தலைவன், தமிழ் நிலத்தின் இறைவனாக இருக்கக்கூடிய நாங்கள் முருகனுடைய வம்சாவளிகள் நாங்கள் இருக்கோம். பள்ளி மக்களை நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய பாட்டனுக்கு அன்று முதல் இன்று வரையே கெடா விட்டு தாயா பொங்கல் விட்டு பழிவிடுறோம். அப்படி இருக்கும்போது அந்த இடம் விட்டு எப்படியா சைவ வழிபாட வரும்? அந்த சைவத்தை திணிச்சது உங்களுடைய இந்துத்துவம், உங்களுடைய பூணல் அதிகாரம். நிச்சயமாக அந்த பூணல் மாற்றப்படும். அந்த திருப்பரங்குன்றம் அசைவ வழிபாடுக்காக உள்ள போராட்டமாக மாற்றி அமைக்கப்படும் என்பதை இந்த திட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக இந்துத்துவவாதிகள், சனாதனவாதிகள், பார்ப்பன கும்பல்கள் இதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு அங்க இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய உறவுகள் வழிபடக்கூடிய சிக்கந்தர் மலையை ஆக்கிரமிப்பதும், புறக்கணிப்பதும், அபகரிப்பதும் வன்மையாக வனவேங்கிகளாகிய நாங்கள் கண்டிக்கின்றோம். பழனி பாபா மாணவர்களாகிய நாங்கள் கண்டிக்கின்றோம். ஒருபோதும் அதற்கு அனுமதி நாங்கள் தரமாட்டோம், விடமாட்டோம் என்பதை மாவீரன் பழனி பாபா இடத்துல சபதம் செய்து உறுதியளிக்கிறோம். மாவீரன் பழனி பாபா அவர்களுக்கு வனவேங்கிகள் மட்டுமல்ல, மாவீரன் பழனி பாபா அவர்களின் சார்பாக செம்மார்ந்த வீர வணக்கத்தை உறுத்தாக்குகிறோம். மாவீரன் பழனி பாபாவிற்கு வீர வணக்கம்.